கைஸ் இது போய்ங்க நம்ம கேரளா போனதில் 3வது பாட்டு நாங்களும் 18ங்கிற ஊரில் ஏரிக்கு வந்தாச்சு கைஸ் பம்பா போகலான்னு சொல்லிட்டு அண்ணன் டிரைவ் ஒன்றும் சும்மா பறக்க விட்டுட்டாரு வண்டியை மலையில் அப்படி இப்படின்னு வளைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு வழியாக நம்ம பம்பாவை கொண்டு வந்து இறக்கி விட்டாப்புல நாங்களும் பம்பாவுக்கு உள்ளே என்ட்ராகிற வழியிலே ஐயப்பன் சிலை ஒன்று பார்த்தோம் கைஸ் சும்மா ஸ்டாச்சு பயங்கரமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமேல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஐயப்பனை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பஸ்ஸில் போய்கிட்டே இருந்தோம் கைஸ் ஆனால் நிப்பாட்டிங்க இடம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தம்பி இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுப்பா எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திட்டாப்புல அதுக்கப்புறம் நாங்களும் இறங்குறக்காரம் பண்ணிட்டேன் கைஸ் இறங்கிட்டு அப்புறம் வாங்கப்பா இந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம மோகனும் கூப்பிட்டு போனாப்புல நம்ம மோகனோட சேர்ந்து நம்ம டீம்மேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படியே அதுக்கப்புறம் நாங்களும் கீழே இறங்குறப்ப குரங்கெல்லாம் பார்த்தோம் சரி தம்பி நாங்கள் அப்புறமேல வந்து உன்னை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கீழே வந்து போயிட்டோம் அப்புறம் நம்ம என்னப்பா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம இப்போ போய் குளிச்சுட்டு ஐயப்பனை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல மோகனும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டே இருந்தேன் எல்லாரும் குளிக்கலான்னு சொல்கிறீங்களே ஆனால் எங்கேப்பா குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அட திரும்பி போடுற பொண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆறே ஓடிட்டு இருக்கு பம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அட என்னப்பா ஆறா வாங்க போய் குளிக்கலாம் ஆற்றிலலாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் என்ஜாயோட கிளம்பிட்டேன் கைஸ் அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம மோகனன்னு சொன்னாப்புல ஆனால் யார் ஃபோன்லேயுமே டவர் இல்லை கைஸ் சரி நம்ம யாராச்சும் ஒரு கடையில் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஒரு கடையில் கேட்டு பார்த்தோம் அங்கே அண்ணனும் பையங்க இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கொடுத்துட்டாப்புல ஃபோன் பண்ணுறதுக்கு அப்புறம் நாங்களும் ஒவ்வொருத்தரும் அப்படியே பேசுகிறக்கார மாட்டோம் அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு ஆனால் டேங்க்குங்கண்ணா மொபைல் கொடுத்ததுக்கு ஆனால் இங்கே மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கடை கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி தான் நேராக இருக்குது பாரு அந்த கடையில் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மொபைலுக்கு 30 ரூபா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல சரிங்கண்ணான்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கடைக்கு வந்துட்டு மொபைலை சார்ஜ் பண்ணுறது கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சரி நம்ம போய் அடிக்கிற வெயிலுக்கு பம்பா ரிவரில் போயிட்டு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சரி நீ லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அட செப்பலையும் சேவ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு அதை வீடியோவை எடுத்துகிட்டு வந்தாச்சு கேஸ் ஏன்னா செப்பல் காணாமல் போயிரும்ல அதையும் சேஃபாக செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மொபைல் சார்ஜருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் ஆனால் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பூரி இருக்குங்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து இது பச்சி இருக்குங்கிறாப்புல சரிங்கண்ணா கொண்டு வாங்கினான்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஐயப்பனை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டேன் கைஸ் அட பார்க்கறதுக்கு சமையல் கான்ட்ராக்ட் மாதிரியே நானும் ஒரு வேட்டியை ஒரு வண்டியில் எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட்டேங்க கிளம்பிட்டு நானும் போய்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னண்ணா சீக்கிரம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தம்பி சீக்கிரம் மாதிரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய மோகனன்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் நாங்களும் டீமாக அப்படியே கிளம்பாத காரம் பண்ணிட்டேன் கைஸ் சரி கைஸ் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நம்ம ஐயப்பனை பார்த்தோம் என்னன்னு சொல்லிட்டு பை பாய்